ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் நிறைய அறுவடை வீடியோ பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் விதவிதமான கத்திரி ரகங்களை பார்த்துருப்பீங்க அறுவடை பண்ணதெல்லாம். அந்த வகையில் இந்த தடவையும் நம்ம தோட்டத்துக்கு புதுசாக 2 கத்திரி ரகங்கள் வந்திருக்கு. அந்த ரகங்களை விதைச்சதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய கத்திரி ரகங்கள் வளர்த்துருக்கோம். பெரிய ராட்சச கத்திரிக்காயிலிருந்து வரி கத்திரி, நீட்டு கத்திரி, பச்சை கத்திரின்னு நிறைய கத்திரி வளர்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இன்னும் புதுசாக 2 ரகங்கள் வந்திருக்கு. இதையும் நம்ம இப்போ வளர்த்து பார்க்க போகிறோம். இது எங்கே வாங்கினேங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 வகையான கத்திரி, பாம்பு கத்திரி, வேங்கேரி கத்திரி விதை போட போகிறோம். இதுலேயே போட்டிருக்காங்க இந்த பாக்கெட்லேயே. ஒரு பாக்கெட்டில் 10 சீடு இருக்குது. இதை நான் விதைச்சிடுறேன். விதைச்சிட்டு எத்தனை நாளாக முளைச்சி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு அடுத்ததாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதையெல்லாம் வச்சாச்சு. இதில் ஸ்னேக் பிரிஞ்சல் இருக்குது. இந்த சின்ன தொட்டியில் வேங்கேரி கத்திரி இருக்குது. கரெக்டாக எண்ணி 10 விதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை சாதாரணமாக நம்ம எப்படி கத்திரி விதை விதைப்போமோ அதே மாதிரி தான் விதைச்சிட்டு எத்தனை நாளாக முளைச்சி வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பு கத்திரியும் வேங்கேரி கத்திரியும் விதை போட்டு 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. செடி நல்லா நாற்று வளர்ந்து வந்துருச்சு. நம்ம இந்த 2 கத்திரி ரகத்துலேயும் ஒவ்வொரு ரகத்துக்கு 10 விதைன்னு போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு கத்திரியில் 3 செடி தான் முளைச்சிருக்கு. அடுத்ததாக வேங்கேரி கத்திரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாற்று வளர்ந்துருக்கு. அடுத்ததாக இதெல்லாம் தனித்தனியாக நடவு பண்ண போகிறேன். அது வந்து வளர்ந்து பிஞ்சு பிடிக்கும் போது நம்ம பார்ப்போம் செடியை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதை போட்டு வளர்த்த வேங்கேரி கத்திரி இப்போ ரொம்ப சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நோய் தாக்கம் இருக்குது செடியில். இதை வந்து சில நாட்களாக இந்த பக்கமே வராமல் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து இதை உடனே நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம காய்களை அறுவடை பண்ணணும். இதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இதுக்கு உரம் கொடுக்கும்போது சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம் நம்ம இதை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கத்திரி செடி இருக்குது. 2மே வேங்கேரி கத்திரி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸ் வந்திருக்கு. இந்த செடியில் பாருங்கள் நல்ல நீளமாக வந்திருக்கு. இன்னமும் கூட நீளமாக காய்க்கக்கூடிய ரகம் இது. நம்ம தோட்டத்துக்கு ரொம்பவே புதுசான ரகமாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லா செடிகளுமே இப்போ கத்திரி வந்து நோய் தாக்கம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம். இதையும் சீக்கிரமாக நம்ம சரி பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம காய்களை அறுவடை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் ஒரே டைமில் அறுவடை பண்ண போகிறேன். நம்ம உரம் போடும்போது நல்ல இந்த செடி தெளிவடைஞ்சதுக்கப்புறம் நிறைய காய்கள் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தோட்டத்தில் நிறைய கத்திரி ரகங்கள் நம்ம அறுவடை வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாதிரி இந்த ரகமும் இனி அறுவடையில் சேர்ந்துடும். இதில் இருக்க காய்கள் 1/4 கிலோக்கும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சமையலுக்கான காய்கள் இந்த 2 செடியிலேருந்து, அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடையிலே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் பாரம்பரிய கத்திரி ரகங்கள் கிடைச்சா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக நம்ம நடவு பண்ண அந்த பச்சை பாம்பு கத்திரியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 2 காய் இருந்தது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு காய் விதைக்கு விடக்கூடாது தான். இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஒரு செடி தான் உருப்படியாக காய்ச்சிட்ருக்கு. அதனால இதிலேருந்து விதை எடுக்கணுங்கிறதுக்காக விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்த இன்னொரு காய். ஆனால் இது வந்து நிறைய சொத்தையாக இருந்ததால் இது எடுத்துட்டேன். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய விதைகள் நல்லா திரட்சியாக வரும். அதனால் அதை எடுத்துட்டேன். ஒரு வழியாக நம்மளுக்கு கிடைச்ச 2 அரிதான ரகங்களையும் வளர்த்தாச்சு. வேங்கேரி கத்திரி நம்ம அறுவடை பண்ணிட்டோம். அது வந்து இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 செடி நல்லாவே காய்க்குது. இப்போ நிறைய பிஞ்சுகள் பூக்கள்னு இருக்குது. இப்போ வந்து இந்த பச்சை பாம்பு கத்திரியில் மட்டும்தான் ஒரு செடி தான் இருக்குது. ஆனால் இதை பறிச்சதுக்கப்புறம் இந்த செடியும் கூட நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பதிவில் 2 அரிதான கத்திரி ரகங்களை விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.